ஹைகள் எல்லாருக்கும் வணக்கம். சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு மாவு பிசையும் போது இந்த 2 விஷயங்களை போட்டிங்க அப்படின்னா சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி வரும். 2 வாழைப்பழம் 2 முட்டை, இது ஒரு 15 சப்பாத்திக்கு வரும். முட்டை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் நல்ல கெட்டியான தயிர், ரொம்ப புளிக்காத ஒரு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour பிசைஞ்சி அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 3 நாள் வரையிலும் இந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், கெட்டு போகாது. நல்லதுலேருந்து ஸ்மெல் தான் வரும். அந்த வாழைப்பழமும் முட்டையும் நம்ம சேர்த்ததுனால ட்ராவலுக்கு கொடுத்து விடலாம். அதே மாதிரி ஹாஸ்டலில் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேக் பண்ணி டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சப்பாத்தி. என்னோட தங்கப்பிள்ளை ஹாஸ்டலில் தங்கி டாக்டருக்கு படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஹாஸ்டலுக்கு நான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.